Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா ஹஜிமே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 53 தான் பார்க்க போகிறோம். 52 ஏன்டா போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரீகேப் எபிசோட். இது வரைக்கும் நடந்த ஃபைட்ஸ் எல்லாம் சும்மா காமிச்சிருப்பாங்க. அது வந்து மெயின் ஸ்டோரி கூட அவ்வளோ ரிலேட்டடாக இருக்காது, அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ண உடனே காலையில் எழுந்தோடனே நம்ம ஏஜி டாட்டா என்ன பண்ணுறோன்னா ட்ரைனிங் போயிட்டு அப்படி ஜிம்முக்கு தான் வராரு. என்னடா மாஸ்க் போட்டுட்டு பண்ணுறியா, அது ட்ரைனிங் மறுபடியும் ஆரம்பிச்சியா அப்படின்ற மாதிரி ரோட வாட்சார் கேட்க ஆமாம் இவரே சொல்கிறாரு. இது எதுக்காக மாஸ்க் போட்டு ஓட்டுறாருன்னா, மாஸ்க் போட்டால் மூச்சு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை போட்டு ஓடனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி ஓடும்போது ஆக்சிஜன் இன்டேக் ரொம்ப கம்மியாகிறதுனால அவரோட ஹார்ட் வந்து நிறைய பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இது மூலியமா ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வந்து பொறுத்த ஒரு ஸ்டாமினா மான்ஸ்டர் கூட இப்போ பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, எவ்வளோ ஸ்டாமினா போனாலும் சரி, நின்றுகிட்டே தான் இருப்பான். அவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தட் இது, அதனால தான் இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, கேட்ட மாதிரி ஜப்பானோட ரேங்க் டைட்டில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். நான் அவங்க உன்னோட 2 கிளாஸ் பெரிய ஆளுங்க, அவங்க கூட சண்டை போகிறது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கும் வயசாயிடுச்சு, இது இல்லைனா எப்படி ஹெட்கியர் கூட போடாமல் நான் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த ஓகிட்டா பையன் வந்து கேட்டுட்டு இருக்கா, 2 ரேங்க் பெரிய ஆளுங்க கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, இப்போ இருக்கே வராது அவனை தோக்கடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அவனும் வயசாகுது இல்லையாப்பா, ஏன்னா ஒரு சூப்பரான பாக்ஸராக இருந்தாலும் நல்ல டேலண்ட் இருந்தாலும் வயசை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இருந்த அளவுக்கு அவனோட பீக் கண்டிஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, இது 6 வருஷத்துக்கு முன்னாடியா அப்படின்னா இப்போ அது அவரோட ஃபுல் பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம் இது அவனோட ஃபுல் பவரே கிடையாது. அதை ரீடேக் பண்ணுறதுக்காக தான் அவன் இங்கே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை அவன் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆயிட்டானா அவன் ஆப்போனண்டால ரிங்கில் நிற்க கூட முடியாது. கண்டிப்பாக அந்த இப்போ நினச்ச எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம இப்போவோட ஜிம்மை தான் காட்டுறாங்க. எப்பயும் போல அவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்க உள்ள நம்ம டக்கமரம் வர பரவாயில்ல சூப்பராக தான் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ரேண்டமாக தான் குத்திட்டு இருக்கேன், சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஏன்டா என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறேன், இல்லை எங்கள் வீட்டில் ஏஜி டாட்டேவோட மேட்ச் இது வீடியோலாம் இருக்குது, நான் அது ரிட்டையர் ஆகிட்டு வந்த பிறகு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜி டாட்டே வந்து ரிட்டையர் ஆகிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காரு மேட்ச்க்கு. கிட்ட ரிட்டையர் ஆகிட்டு வந்த பிறகான மேட்சுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால தான் அதை பார்க்கறதுக்காக டகமரோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், ஓ அப்படியா வேர்ல்ட் டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணி தோத்தாரு அந்த மேட்ச்லாம் கேட்குறியா, சரி சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜி டாட்டே பயங்கரமான பீக் கண்டிஷனில் இருந்திருக்காரு. அவரோட ப்ரைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைம் கண்டிஷனில் இருந்து அப்போதைய ஜாப்பனைஸ் டைட்டில் வந்து அடிச்சிருக்காரு 23 வயசில். அப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப யங்காக இருக்காரு. மூஞ்சில் தாடி மீசை எதுவுமே கிடையாது, அதுவும் இல்லை மூக்கில் அந்த மார்க்கோட இல்லையே அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு இதுமாக பார்த்துட்டே இருக்கான். அப்போ ஒரு மேகசினை நோட்டீஸ் பண்ணுறேன். எடுத்து பார்த்தா முறையாக ஏஜி டாட்டே தோத்த ஒரு மேட்ச் தான் போட்டிருக்காங்க. ஒரு ஜாப்பனீஸ் டைட்டில் வின் பண்ண உடனே வேர்ல்ட் டைட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. எங்கன்னா மெக்சிகோக்கு தான். அங்கே போன உடனே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவரை 2 ரவுண்டில் அவர் தோக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஏஜி டாட்டேவை 2 ரவுண்டில் எப்படா தோக்கடிச்சாரு, அது ஒரு ரத்த கலரி ஆகி விழுந்திருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்த்து அவனுக்கு கையே நடுங்க ஆரம்பிச்சது. எனது டிகேஓ அப்படின்னு, அதாவது அவரால் கண்டினியூவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாக் அவுட் கொடுத்துட்டுருக்காங்க 2 ரவுண்டில். வெறும் 4 நிமிஷத்தில் அந்த மேட்சை முடிச்சிருக்கான். இப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டர் கூட எப்படி மோதினார் அவர். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஏஜி டாட்டே தான் பயங்கரமான ஸ்ட்ராங்கு. அவர் வந்து இவனுக்கு மான்ஸ்டர் மாதிரி, ஆனால் அவரே இப்படி போட்டு அடிச்சிருக்கானா அவன் எந்த அளவுக்கு மான்ஸ்டர்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. டக்கமரா என்ன சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் ஃபெதர் கிளாஸில் அவனை யாரை தோக்கடிச்சதில்லை. அதாவது யாருன்னா ஏஜி டாட்டே ஒருத்தர் தோக்கடிச்சான் பார்த்தீங்களா, பேர்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. அவன் தான் இப்போ வரைக்கும் சாம்பியனாக இருக்கான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இவரு ஜாப்பனீஸ் டைட்டில் வின் பண்ண உடனே அப்படியே ஆர்வத்தில் அங்கே போனார். ஆனால் அங்கே போன பிறகு தான் அவருக்கே ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நமக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் இவர் தோத்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா பாக்ஸிங்கே கைவிட்டுறாரு. ஒரு 4 வருஷத்துக்கு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் பாக்ஸிங் எடுத்து இப்போ மறுபடியும் ஜாப்பனீஸ் டைட்டில் அடிச்சிருக்காரு. அதெல்லாம் லக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மெக்சிகோவில் மோதின மான்ஸ்டர் மிகப்பெரிய ஆள். இப்போ வரைக்கும் அவன் ஒரு மேட்ச் கூட தோக்கலை அப்படின்ற மாதிரி தான் டக்கமரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவரையே போட்டு இப்படி வந்து கலாய்ச்சி விட்டுருக்கான்னா, அதாவது இப்படிப்பட்ட ஏஜி டாட்டே இவனுக்கு வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் இல்லையா, அப்படிப்பட்ட ஏஜி டாட்டேவே போட்டு புரட்டிருக்கானா எப்படிப்பட்ட மான்ஸ்டராக இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் என்னதான் ஏஜி டாட்டேக்கு வயசாயிருந்தா அவன் நினைக்கும் போது எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டைட்டில் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காரு. அதுக்கு முதல்ல இந்த ஜாப்பனீஸ் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து காத்துட்டு தான் இருப்பார். அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்குவாருலாம் எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறான். சரி அப்படின்னா நீ எப்படி ஃபைட் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி டக்கமரா கேட்கவும், அதுக்கு நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கோம்
சொல்லியிருக்கான்னா, எனக்கு வந்து கற்றுக்கின எல்லா விஷயத்தையும் நான் அங்கே போய் காட்ட போகிறேன். தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்லாம் எனக்கு தெரியாது. என்னோட பெஸ்ட்டை எப்பயும் போல் நான் கொடுப்பேன். ஆனால் விட்டு கொடுக்க மட்டும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போக, இந்த பக்கம் டாட்டாவோட கோச் என்ன பண்ணுறாரு, ஜிம்மும் பண்ணலான்னு உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா அவர் இன்னமும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாரா இந்த குளிரில் இப்படி ட்ரைனிங் பண்ணுறாரு பார்த்தா டாட்டா தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ ஏன்டா எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த குளிரில் வேர்வை கூட வராது. அதில் வெயிட்டை குறைக்கிறதுன்றதே ஒரு பயங்கரமான கஷ்டம் தான். அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்ன்றது பாக்ஸிங்கில் ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஆச்சுரா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் வந்து மூக்கில் கை வச்சு, எனக்கு வந்து அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இன்னும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. வின்டர் சீசன் இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம அங்கே போனோம், போய் வந்து தோத்துட்டேன், அதனால மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஏஜி டாட்டாக்கு 23 வயசாக இருக்கும்போது அந்த மெக்சிகோக்கு போயிருக்காரு ஜாப்பனீஸ் டைட்டிலுக்கு அடுத்ததுக்கா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கை போட்டு ட்ரைனிங் பண்ணி வந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே நல்லா இருக்குப்பா இந்த ட்ரைனிங். என்னோட இதெல்லாம் வலிச்சிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இது சூப்பர் தான், ஸ்டாமினாவெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஃபோனை கூட என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்டா நீ ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் மேட்ச் ஆட வந்திருக்கோம், அதை ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. எப்பா என் ஒய்ஃப் கூட பேசினா தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்ட்டாக வேறு இருக்காப்பா, என் குழந்தை வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் கூடிய சீக்கிரம். டைட்டிலோட நான் திரும்ப போகிறேன், டைட்டிலோட திரும்ப போய் என் குழந்தையோட நான் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து ஒரு பணக்கார ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் கூட வந்திருக்காங்க. பாக்ஸர்ன்றதுனால நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாலும் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு காதலுக்காக வந்திருக்காங்க. பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா காசுலாம் வராது. பெரிய பெரிய சாம்பியன்ஸ்க்கு தான் காசுலாம் வரும். சின்ன சின்ன ஆளுங்களுக்குலாம் அவ்வளோவா ஒரு காசுலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன் ஜாப்பனீஸ் டைட்டில் வச்சிருக்க இவருக்கே அவ்வளோ பெருசாக சம்பளம் இல்லை. வேர்ல்டு டைட்டில் அடிச்சா அதுக்கு வந்து வேற மாதிரி ஒர்த்து. அதனால தான் இவர் வந்து அது வேர்ல்டு டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட இருக்காரு. கட் பண்ணி மேட்ச் டேவை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பயங்கரமான மேட்ச் போக போகுதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க ஆடியன்ஸ் எல்லாமே ஆர்வமாக தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகோலேருந்து வந்தான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் எப்படியாச்சும் எடுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் இருக்காரு நம்ம ஏஜி டாட்டே. ஆனால் இங்கே எல்லாருக்குமே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, அவ்வளோ பெரிய சாம்பியனான ஏஜி டாட்டாவே போட்டு குழந்தை மாதிரி விளையாடி அடிச்சு அவரோட மூக்கை உடச்சி மூஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் போல போலன்னு ஊற்றுது. இவரால் ஒன்றுமே பண்ண முடியல, திருப்பியும் அடிக்க முடியல. வெறும் 4 நிமிஷத்தில் அவர் அடிச்சு நாக் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்படியே ஃப்ளைட்டில் அவர் வீட்டில் திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா மூக்கு உடஞ்சதுனால பரவாயில்ல, அது வந்து சரியாயிடும், எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா நண்பு மட்டும் விட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வாட்சர் சொல்லிட்டு இருக்காரு. நான் உடனே வீட்டுக்கு போய் என் ஒய்ஃபை பார்க்கணும், ஐகோவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏஜி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் கூடிய சீக்கிரம் போய் பார்ப்போம்ப்பா, வந்து கவலைப்படாது அப்படின்ற மாதிரி தான் அவர் வாட்சர் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. எதுவுமே பண்ண முடியல அவங்களால. இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் நினச்சி ஏஜி டாட்டாவே போட்டு பரட்டிருக்கானா, எந்த மாதிரி மான்ஸ்டர்ரா அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அதை ஜப்பானுக்கு வராங்க. நான் அங்கே வந்து பார்த்தா அங்கே இன்னொரு சோகமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, ஓவர் ஒர்க் பண்ணி அவங்களோட ஒய்ஃப் வந்து மேலேருந்து விழுந்துட்டு இருக்கிறாங்க படிக்கட்டுலேருந்து. அப்படி விழும்போது அவங்கள காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வயிற்றில் விழுந்த குழந்தை வந்து கலைஞ்சு போயிட்டு இருக்கு. இது ஏன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும். இவங்க தான் ஃபோன் பண்ணி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு அப்படியே துண்டா உடஞ்சி போயிடுது. முதல்ல அந்த தோல்வி ஒரு பயங்கரமான தோல்வி, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட இந்த நிலைமை, இது ரெண்டுத்தையும் பார்த்து ஒரு மனசு பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டா உடஞ்சி போய் ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாரு. இதனால அந்த பாக்ஸிங்கே விட்டுறாரு. அவரோட 23 வயசுல பாக்ஸிங்லேருந்து ரிட்டையர் ஆன ஏஜி டாட்டே அதுக்கப்புறம் ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்றாரு. நார்மலான ஒரு கம்பெனிக்கு போய் சம்பாரிச்சு அப்படியே வீட்டுக்கு வர ஒரு 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அவருக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துட்டு இருக்கு. இவனோட பேர் யூஜி. சந்தோஷமா குழந்தை கூட விளையாடிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நீ சந்தோஷமா இருக்கியா, பார்க்கறது கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீங்க வந்து அப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து ஒரு நார்மலான சேலரி மேன் மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வயசு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்னமா பண்றது, லைஃப்னா அப்படி தான் இருக்கும், சில மாற்றங்கள் வரதான் செய்யும். கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும் போது இது வந்து நினைச்சாலே சந்தோஷமா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி அவங்க சோகமாவே பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா, சந்தோஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நீங்க நைட்டு தூங்கும்போது கிளறி அடிச்சு ஏந்துக்கிறாரு. அவருக்கு ஒரு கனவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருது. அது என்ன கனவுனா, வேர்ல்டு டைட்டில் இந்த சாம்பியன் பெல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இடுப்பில் கட்டிட்டு ஒரு குழந்தை வந்து தூக்குற மாதிரி. அந்த குழந்தை வந்து இந்த யூஜி குழந்தை கிடையாது, அந்த வந்து ஒரு குழந்தை செத்து போச்சு பார்த்தீங்களா வயிற்றுல இருந்து, அதோ குழந்தை தான் இவர் தூக்குற மாதிரி கனவை காண்டுட்டு இருக்காரு. இது வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அவங்க ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க, நீங்களாம் சரக்கு அடிக்க மாட்டீங்களா, அவ்வளோ ரேராக தானே பண்ணுவீங்க, சரி நீ ஒரு பேக்க போறியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. வாழ்க்கை இவ்வளோ கூடிய சீக்கிரம் இப்படி மாறும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போல்லாம் நீங்கள் எங்கள் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக அப்படியே வந்து பாக்ஸிங்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தியா சாதாரண சேலரி மேன் மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி தாமா இருக்கும், என்ன பண்ணுறது, நானும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இல்லையா, ஒரு ஆள் மேலே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் போட முடியாது, இது வந்து வாழ்க்கை அப்படி தான் மாறும், அதை ஏற்றுட்டு நம்ம நடந்து போக வேண்டியது தான், உனக்கு வந்து ஹாப்பியாக தானே இருக்கு, நீ கூட சந்தோஷமாக தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா இவரோட நார்மல் லைஃப் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அவரோட பிரதர் இன் லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாக்ஸராக நீ வந்து இந்த லைஃபுக்கு வரும்போது நான் வந்து கொஞ்சம் சந்தேகம் தான் பட்டேன், இருந்தாலும் இப்போ ஒரு நல்ல லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்க, இதே மாதிரி வாழப்பா, அவங்க குடும்பத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ண இல்லையா, ஒரு ஆம்பளையா இருந்து நீ ரொம்ப நல்லவன், அதனால கூடிய சீக்கிரம் வேலையில நீ மேலே வந்துகிட்டே இருக்கலாம், அது மூலியமா ஃபேமிலியும் வந்து உயரும், அந்த பாக்ஸிங் எல்லாம் விட்டுரு, ஏன்னா அதில் வந்து காசும் அவ்வளோவா கிடையாது, அடியும் பட்டுக்கிட்டு இருக்கா, இதனால உன் ஒய்ஃபுக்கும் கஷ்டம், உன் குடும்பத்துக்கும் கஷ்டம், உனக்கு மாதிரி ஒரு குழந்தை வேறு இருக்கு, அதை யோசிச்சு பாருன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்ப, இவருக்கு பார்த்தீங்கன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. பாக்ஸிங் தான் லைஃப் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு இருந்தவர் இப்போ ஒரு நார்மலான லைஃபை வாழ
வாழும்போது எப்படி இருக்கும். ஆனால் அவர் வேற எதுவும் வழி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபேமிலியோட சிச்சுவேஷன் அப்படியே வீட்டுக்கு வரும்போது ரொம்ப கோவத்தோட தான் வராரு. போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு எதிர பார்த்தீங்கன்னா கப்பு அந்த மெடல்லாம் வாங்கி வச்சிருக்க அதை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. எதுக்காக தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் குப்பை தான், இதெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கு, அது வந்து தேவையே கிடையாது. இப்போ நம்ம சந்தோஷமா தான் நான் வாழ்றோம், நீ கூட சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதெல்லாம் போய், நீங்க இன்னமும் அங்கேயே தான் இருக்கீங்க, நீங்க வந்து என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட மனசு வந்து அந்த மெக்சிகோல தான் இருக்கு, அங்க வந்து நீங்க தோத்ததை தான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்களா இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டவொடனே ஒரு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா உண்மையே அதான், பாக்ஸிங் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜிங்காக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பாரு உனக்கு பிடிக்காத லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதுக்காக பண்ணுற, பாக்ஸிங் வந்து கண்டினியூ பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அதான் உன்னோட லைஃப், உன்னோட கோலே அதுதான். உன்னோட வாழ்நாள் கிழமையை நீ விட்டுட்டு எதுக்காக இப்படி ஒரு பிடிக்காத லைஃபை வாழ்ற, நீயும் கஷ்டப்பட்டுட்டு என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. ஏன்னா இந்த பாக்ஸிங்கில் நிறைய மெமரிஸ் இருக்கு நமக்கு, இதனால தான் நான் உனக்கு காதலிச்சு இங்கே வந்தேன். நம்ம பையனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? நம்ம இறந்த பையனுக்கும் சரி, இப்போ உயிரோடு இருக்க பையனுக்கும் சரி, உன்னோட ஃபாதர் வந்து ஒரு பாக்ஸரா அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண கபடி ஒர்க்கரா அப்படின்னு சொல்லிட்டுமா, நான் மறுபடியும் அந்த பாக்ஸிங் ரிங்கில் அந்த பெல்ட்டை போட்டு நிற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதை கேட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு தீ உருவாகுது. திரும்பியும் நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கணும், கிராச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, காலையில் எழுந்து உடனே ட்ரைனிங்கை போகிறாரு. இன்னும் 3 வருஷம், இப்போ எனக்கு 26 வயசு ஆகுது, ஒரு 3 வருஷத்துக்குள்ள நான் மறுபடியும் போனேன்னா எனக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இன்னும் ரொம்ப வயசு ஆயிடுச்சுன்னா என்னால் திரும்பி எழுந்து நிற்க முடியாது. அதனால இருக்கிற டைம் வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அவனோட வாத்தியார்கிட்ட மறுபடியும் போகிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஆச்சரியமாயிறாரு. ஏன்னா இவர் பாக்ஸிங் விட்டுட்டான்னு நினச்சா திரும்ப வந்து கம்பேக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு சில வருஷங்கள்லேயே ஜப்பான் டைட்டிலையும் இவர் திரும்பி எடுத்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்போ ப்ரெசென்ட்ல நடக்கிற விஷயத்தை தான் காட்டுறாங்க. அவரோட வீட்டில் உட்காந்துட்டு நம்ம இப்போட மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காரு. வால்குக்கு எதிராக ஆடிருப்பா இல்லையா, அந்த மேட்ச் இவர் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கு. இந்த பையன் செம ஸ்ட்ராங்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. பார்த்தாலே உனக்கு தெரியும். ஆமாப்பா, தினமும் நைட் இதை போட்டுட்டு இருந்தா எல்லாருக்கும் தான் தெரியும். ட்ரைனிங் கேம்ப் கூப்பிட்டாங்களாமே, அது கேம்ப் போல அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களை எப்படி தனியாக விட்டு போறதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்களை பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை, யூஜி வந்து ஹெல்த்தியாக தான் க்ரோ ஆகிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் எனக்கும் எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் கிடையாது, நானும் வந்து ஒர்க்கில் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கேன், அதனால எங்களை பற்றி கவலைப்படாமல் நீ போயிட்டு திரும்ப வரும்போது இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது, நாங்கள் வந்து நாங்களாக தான் இருப்போம். இந்த மேட்ச்சுக்கு அந்த ட்ரைனிங் கேம்ப் ரொம்ப முக்கியமானதுன்னு கோச் சொன்னார், அதனால போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுவார். இவரும் ஓகே சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு ஜான்வரியை காட்டுறாங்க. ஜான்வரி மாசத்துல மிடில் வெயிட் சாம்பியனுக்கான மேட்ச் நடக்கும். அந்த கார்னிவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் ஒரு கேட்டகரி நடக்கும் போல. ஃபர்ஸ்ட் வெத்தவனே நம்ம டக்காமரோட பெல்ட் எடுக்கிறதுக்காக நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்காங்க. அந்த ஏ கிளாஸ் டோர்னமெண்ட் என்னன்னா பிரைஸ் மட்டும் இல்லை, அதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அதில் ஜெயிக்கிறவங்க இந்த சாம்பியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்டகரியில் அவங்க கூட சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடைக்குமா. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா டக்காமரா போயிட்டு வெயிட் எடுக்க போவான் பாருங்க, ஓவர் வெயிட்னு சொல்லி விட்டுருவாங்க. இதை கேட்டவொடனே அங்கே இருக்க எல்லாரோட ஃபேஸும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சாம்பியனோட ஓவர் வெயிட்னா என்ன ஆக போகுது. ஜான்வரி டைமில் ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து வேர்வையே கம்மியாக தான் வரும். அப்படி வேர்வை கம்மியாக வரதுனால வெயிட் குறைக்குன்றது ரொம்பவும் டஃப்பான விஷயம் பாக்ஸருக்கு. இவர் எவ்வளோ டயட்லாம் இருந்திருக்காரு, இருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, 200 கிராம் தானே இதெல்லாம் சப்பையாக போக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அந்த சவுனால தான் வந்து உட்காராரு. ஆனால் 200 கிராம்ன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இதை தான் நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த 200 கிராமை குறைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனில் 200 கிராம் கம்மி பண்ணுறதுன்றது எவ்வளோ டஃப்பான விஷயம்ன்றது ஒரு உண்மையான பாக்ஸர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உட்காரணும்னு அவசியமே இல்லை, நீ எழுந்து போய் தான் நான் வந்து பார்த்துற ஒரு சாம்பியனுக்கு இதெல்லாம் சப்ப சாதாரணமான விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த ரேங்கிங்லாம் சும்மா நினைக்கலையா, நீ ரேங்க் 1 இருக்கவனுக்கும் சாம்பியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு நினைக்கிறேன். அவன் ரேங்க் 1 இருந்தாலும் எதுக்காக அவன் வந்து டாப்ல இல்லை, அவனுக்கு மேலே சாம்பியனே இருக்கான்னு யோசிச்சு பார்த்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா, என்னதான் ரேங்க் 1 இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலான ஒரு போஸ்டிங் இருக்கு, அதுதான் அந்த சாம்பியன். கடவுளோட சப்போர்ட் மூலியமா அதுக்கு மேலே நிற்கிறான் பார்த்தியா, அவன் தான் சாம்பியன். அதனால நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன். எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, என்ன ஒரு மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, நான் வந்து ஜெயிப்பேன். கண்டிப்பாக நான் விழவே மாட்டேன். என் கூட கடவுள் இருக்காரு, நீ வந்து கவலையே படாத, சாம்பியன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஆளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தொப்புன்னு விழுந்துடுறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாகுது. ஏன்னா பயங்கரமான டயட் இருக்கான் இல்லையா, அதுவும் இல்லாமல் இப்போ அந்த 200 கிராம் குறைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சவுனால உட்காந்துட்டு இருக்கான் ஹீட்டில். கடைசியாக ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி எப்படியோ வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கான் டெஸ்ட்டில். மேட்ச்க்கு இவனை அலோவ் பண்ணிடுறாங்க. வாத்தியாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, கரெக்டாக பஞ்ச் மட்டும் கொடுக்கறத பாரு, ஏன்னா இதுவும் உனக்கு டஃபாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சவுனால ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா இல்லையா, அதனால எனர்ஜி எல்லாம் வந்து உறிஞ்சிட்டு இருக்கோம். அதுவே அவ்வளோ சீக்கிரம் மேட்சை முடிக்க முடியுமா, அவ்வளோ சீக்கிரம் முடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக பின்னாடியே துரத்திட்டு நம்ம இப்போ வரோம். அப்படி வெளியே வரும்போது பார்த்தா ஏஜி டாட்டே அங்கே நின்றுருக்காரு. இவனுக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு வரேன், ஆனால் இது வந்து டஃப்பான மேட்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் டக்கமராசான் கண்டிப்பாக தோக்க மாட்டார். ஏன்னா சாம்பியன்றது ஒரு ஸ்பெஷலான ஆளு, அவர் கூட கடவுள் எப்பவுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு இவன் சொல்லவும், இதை கேட்டு ஏஜி டாட்டே என்ன சொல்கிறான்னா, சாம்பியன்னா யாருன்றதை அவன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான். ஆமாம், சாம்பியன்னா அப்படிதான். அப்படின்னா இன்னைக்கு நைட் அவன் டக்கமரா கொடுக்குற ஒரு பஞ்சும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இது வரைக்கும் கொடுத்த பஞ்சில் ரொம்ப ஹெவியாக இருக்க போகுது. அதே மாதிரி தான் எனக்கும். நீ வந்து உனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நான் பெல்ட்லாம் திருப்பி தரமாட்டேன், என்கிட்ட இருந்து முடிஞ்சா அதை நீ எடுத்துக்கோ. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட பஞ்செல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்குது, அதனால எனக்கு ஒரு டேமேஜும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்ல, இதை கேட்டால் நம்மளுக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. என்னது என்னோட பஞ்சு ரொம்ப லைட்டாக இருக்கா, என் பச்சில் பவர் இல்லை நான் சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.